தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டம் 11 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இன்று காலையிலிருந்தே அந்த கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் பலர் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அதிகாலையிலேயே கூந்து விட்டதனால் அவர்கள் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 8 மணிக்கு பிறகுதான் இந்த கட்சியினர் தொண்டர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் அதிகாலையிலேயே தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நுழைவாயில், அந்த நுழைவாயில் முன்பாக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நின்று விட்டதனால அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக உள்ளே அனுமதித்து விட்டார்கள். அவர்கள் எல்லாமே தற்பொழுது வந்தவர்கள் தொடர்ந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். இன்னும் ஒவ்வொரு பெட்டியாக நிரப்பப்படுகிறது. இதில் பார்க்கலாம், இதுக்கு ஒரு 60 பெட்டி இருக்கிறது. ஒவ்வொரு பெட்டிற்குமான இந்த எண்ணி போடப்பட்டு அந்த பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது 57வது பெட்டி. இது போன்று மொத்தமாக 60 பெட்டி இருக்கிறது. அதே போன்று முன் வரிசையில் அந்த விஜயனுடைய பிரச்சார பேருந்து இருக்கிறதோ அதற்கு முன் வரிசையில் முதல் வரிசையில் 8 பெட்டிகள், அது விஐபிகளுக்கென்றான பெட்டிகள் இருக்கிறது. அதற்கு பிறகு பெண்களுக்கான 8 பெட்டிகள் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் பப்ளிக் பாக்ஸ், அதாவது இளைஞர்கள் மற்றும் பொதுவாக வரக்கூடிய பொதுமக்கள் இது முழுவதும் நிரம்பி நிற்கலாம். இன்னும் வர இளைஞர்கள் ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள், கட்சியினர் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போன்று கட்சிக்காக தொண்டரணி உருவாக்கப்பட்ட அந்த தொண்டரணி முழுவதுமாக உள்ளே தண்ணீர் பாட்டிலை நிரப்பக்கூடிய பணிகளை செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு பெட்டிக்கும் தண்ணீர் பாட்டில்கள் வேகமாக நிரப்பப்படக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகிறது. கூட்டம் நிரம்புவதற்குள் தண்ணீர் பாட்டில்கள் நிரப்ப வேண்டும் என்பதனால் தற்போது இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதே போன்று இந்த பகுதியை பார்க்கலாம். இது தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகிலேயே, சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய இந்த பிரச்சார திடல் இது. எனவே இந்த திடலுக்கு அருகே தேசிய நெடுஞ்சாலை இருப்பதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இதற்கு அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு வழி, அதாவது ஊருக்குள் விஜயமங்கலம் பகுதிக்குள் செல்லக்கூடிய மற்றொரு வழி இந்த சாலை வழியாகத்தான் இந்த உள்ளே வரக்கூடிய பொதுமக்கள் அல்லது கட்சியினர் அனுமதிக்கப்படுகிறார்கள். இது ஒரு வழி. அதே போன்று இந்த இடத்திலும் இந்த வழியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மற்றொரு இடத்திலும் வழியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மொத்தமாக இது போன்று 4 நுழைவு வாயில்கள் இருக்கிறது. இந்த 4 நுழைவு வாயில்களிலுமே இது போன்று உள்ளே வரக்கூடிய திடலுக்கு வரக்கூடியவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு நுழைவாயில் இருக்குது. அந்த நுழைவாயிலில் யாரும் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. அங்கே அனைவருமே காரில் அங்கே விட்டால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதனால அங்கே அவர்களுக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை. இது பார்க்கிங்கும் கூட இந்த சாலையிலிருந்து சென்றால் ஒரு 500 மீட்டர் தொலைவில் தான் பார்க்கிங், ஒரு 60 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் அதற்கான அந்த பார்க்கிங் ஏற்பாடுகள் இருக்கிறது. எனவே அந்த பார்க்கிங் அங்கே நிறுத்திவிட்டு அவர்கள் இந்த பார்க்கிங் செல்வதற்கு கூட மாற்று வழிகளில் அவர்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலை வரும்பொழுதே விஜயமங்கலம் சந்திப்பிலிருந்து திருப்பிவிடப்படுவார்கள். அதே போன்று பெருந்துறையை கடந்து வந்தவுடன் அங்கிருந்து வலதுபுறமாக திருப்பிவிடப்படுவார்கள். எனவே ஊருக்குள் செல்லக்கூடிய சாலை வழியாக அவர்கள் பார்க்கிங் செல்ல வேண்டும். எனவே தேசிய நெடுஞ்சாலையில் எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் நேரம் செல்ல கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். 35,000 பேர் இந்த பெட்டிக்குள்ள ஒரு பெட்டிக்குள்ள 600 பேர் என்று திட்டமிடப்பட்டாலும் காவல்துறையினர் பார்க்கலாம், ஒவ்வொரு பெட்டிகளும் தனித்தனியாக காவல்துறையினர் இதற்கென்று இருக்கிறார்கள். ஒரு 3-4 பெட்டிகளுக்கு தனித்தனியாக வழி இருக்கிறது. அதற்கு ஒரு ஆய்வாளர் தலைமையில் ஒருவர் பொறுப்பேற்றுக் கொண்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய காவலர்களை ஒருங்கிணைத்து அந்த பணிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். தனித்தனியாக ஒரு 4 பெட்டிகள், இப்போ உதாரணத்துக்கு 57, 56, 54, 55 என்ற 4 பெட்டிகள் ஒரு ஆய்வாளர் என்றால் அவரிடம் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தொடர்பு கொள்வார்கள். இந்த பகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று இங்க இருக்கக்கூடிய கேமரா மூலமாக நேரடியாக அவர்கள் கண்காணிப்பார்கள். 60 கேமராக்கள் இருக்கிறது. இந்த 60 கேமராக்களும் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கண்காணிக்கப்படுகிறது. அப்படி இதில் எதுவும் பிரச்சனை இருந்தால் உடனடியாக உத்தரவுகள் பிறப்பிக்கும். அதே போன்று இவர்கள் தகவல் என்றாலும் கட்டுப்பாட்டு அறைக்கு கூடுதலாக இங்கே காவல்துறையினர் தேவை என்றாலும் தெரிவிப்பார்கள். உடனடியாக காவல்துறையினரும் விடுவார்கள். மொத்தமாக இந்த கூட்டம் நிரம்புவதற்கு காவல்துறை தனது கட்டுக்குள் இந்த பிரச்சார கூட்ட திடலை அவர்கள் கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு முழுமையாக காவல்துறையினர் நிரம்பி இருக்கிறார்கள். அதே போன்று பெண்கள் இந்த கூட்ட நெரிசல் அவர்கள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக பிரத்யேகமாக அவர்களுக்கு முகப்பு பகுதியிலேயே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்து குடிநீர் வசதி, இந்த குடிநீர் இதெல்லாம் பார்க்குங்க. இந்த குடிநீர் முழுவதுமாக நிரப்புவதற்கு ஏற்கனவே அந்த 20 இடங்களில் 20 தொட்டிகள், குடிநீர் தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக நிரப்புவதற்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விட்டால் அதற்கப்புறம் வாகனங்களை கொண்டு வர முடியாது. இதற்கு முன்பு நடந்த மாநாடுகளும் கூட இது மாதிரி தான் நடந்தது. எனவே தற்பொழுதே ஒரு 8க்கும் மேற்பட்ட குடிநீர் லாரிகள், அதே போன்ற டிராக்டர்கள் மூலமாக இருக்கக்கூடிய குடிநீர் டேங்கர்கள் இவையெல்லாம் கொண்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடிநீர் லாரியிலேயே குடிப்பதற்கு ஏற்ற வகையில் ஏற்பாடுகள் இருக்கிறது. இதை பாருங்கள், அதற்கு ஏற்ற வகையில் ஏற்பாடுகள் இருக்கிறது.
இதே போன்று நிறைய இங்கே வந்து ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதாவது குடிநீர் குடிப்பதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கிறார்கள். அருகிலேயே வந்து இந்த குடிநீர் தொட்டிகள் இருக்கிறது. அந்த தொட்டிகளை நிரப்புவதற்கும் குடிநீர் லாரிகள் தயார் நிலையில் தண்ணீருடன் வந்து இருக்கிறது. அப்படின்ற கழிவறைகள் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் பெண்களுக்கு என்ற தனித்தனியாக கழிவறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான தண்ணீர் வசதியும் இருக்கிறது. தேவைப்பட்டால் வந்து இந்த ஊர் வழியாக இருக்கக்கூடிய இந்த சாலை வழியாக தண்ணீர் வந்து கொண்டு வரப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காக 20க்கும் மேற்பட்ட லாரிகள் வந்து இதற்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வரக்கூடியவர்களுக்கு குடிநீர் வந்து முழுவதுமாக பெட்டிகளிலும் வந்து பாட்டில்களில் நிரப்பப்படுகிறது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடிநீர் பாட்டில்கள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இங்கே வருபவர்களுக்கு உணவு உள்ளிட்ட வசதிகள் செய்யப்படவில்லை. இது 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் இந்த நிகழ்வு முடிகிறது. எனவே உணவு உள்ளிட்ட வசதிகள் செய்யப்படவில்லை. எனவே வருபவர்கள் வந்து தாமதமாக வந்தால் ஒரு உணவு அருந்திவிட்டு வரலாம், அல்லது இது மதியம் 1 மணிக்கு தான் வந்து நிறைவு பெறுகிறது. இவ்வளவு பேர் கடந்து செல்லும் பொழுது இந்த பகுதியில் வந்து அதற்கான உணவு வசதிகளும் வந்து இருக்காது. நேற்று மாலையே வந்து பல்வேறு துரித உணவுகள்லாம் வந்து விற்பனை செய்யப்பட்டது. அது போன்ற உணவுகள்லாம் வந்து இந்த சர்வீஸ் சாலையிலே வந்துவிடும் என்பதனால அதற்கான தேவைகளையும் வந்து ஓரளவு பூர்த்தி செய்ய முடியும் என்று காவல்துறை தரப்பிலும் வந்து கூறுகின்றனர்.